2025 நீட் எக்ஸாமை பற்றின ஹைலைட்ஸ் என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்தியா ஃபுல்லாகவே 22,76,000 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க நீட் எக்ஸாம். அதில் இங்கிலீஷில் எழுதினவங்க எத்தனை பேருனா, கடந்த ஆண்டு 18,92,000 பேர் எழுதியிருக்காங்க. இந்த ஆண்டு 18,22,000 பேர் எழுதியிருக்காங்க. 92,000லேருந்து 22,000, ஒரு 70,000 பேர் கம்மியாக இருக்காங்க இங்கிலீஷில் எழுதினவங்களுடைய எண்ணிக்கை. அதே மாதிரி கடந்த ஆண்டு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 3,57,000 பேர் அல்லது 58,000 பேர், 924, 3,58,000 பேர் ஹிந்தியில் எழுதியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை 3,28,634 பேர் தான் எழுதியிருக்காங்க. குஜராத்தி லாங்குவேஜில், குஜராத்தி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ், ஏன்னா அதுதான் 3வது முக்கிய எக்ஸாம். ஏன்னா இங்கிலீஷில் எழுதுகிறவங்க ஹிந்தியில் எழுதுகிறவங்களை தாண்டி அதிக ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் எழுதக்கூடிய மாணவர்கள் எதில் இருக்காங்கன்னா குஜராத்தியில் இருக்காங்க. 58,838 பேர் கடந்த ஆண்டு 2024 எழுதினாங்க. இந்த தடவை 53,025 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு 5,000 பேர் கம்மியாக எழுதியிருக்காங்க அந்த லாங்குவேஜில். தமிழில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், 36,000 பேர் போன தடவை எழுதினாங்க. ஆனால் இந்த தடவை தமிழ் வழியில் கேள்வித்தாள்கள் வந்து தமிழ் வழியில் நீட் தேர்வு எழுதணும்னு நினச்சவங்க 26,000 பேர் தான். இந்த 10,000 பேர் எண்ணிக்கை இங்கே ஏன் குறைஞ்சிச்சு? குஜராத்தில் ஏன் 5,000 பேர் குறைஞ்சிருக்காங்க? ஒட்டுமொத்தமாகவே ஹிந்திலையும் கூட எத்தனை பேர் குறைஞ்சிருக்காங்கன்னா ஒரு 30,000 பேர் கிட்ட குறைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த எண்ணிக்கைகள் ஏன் அந்தந்த லாங்குவேஜில் எழுதுறவங்க குறைஞ்சாங்க? இங்கிலீஷில் மட்டுமே ஏன் நிறைய பேர் எழுதுறாங்க? ஹிந்திலேயோ குஜராத்லேயோ மற்ற லாங்குவேஜஸில் எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை ஏன் குறைஞ்சிச்சு? இதுக்கு பின்னாடி மத்திய அரசு அல்லது மாநில அரசுடைய தலையீடுகள் ஏதாவது இருந்திருக்குமா? நீட் முறைகேடு, கடந்த ஆண்டு 2024 முறைகேடுகள் இதுக்கு என்ன காரணத்தை, என்ன பங்கு வகிக்குது? இதெல்லாம் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.